ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கடாயை வச்சுக்கோங்க. இந்த கரண்டியாலும் நான் ஒரு 5 கரண்டி எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஒரு அரை கரண்டி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை கரண்டி சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது மூணும் பொரிஞ்சதும் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிட்டேன். பூண்டை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் நான் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேங்க நாங்கள். இது பெரிய வெங்காயத்தை விட இந்த வெங்காயம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயத்தை நல்லா கலந்துட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நான் ஒரு 6 தக்காளி எடுத்துக்கிட்டேன். பெரிய பெரிய தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இன்னமும் கொஞ்சம் வதங்கினா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு தக்காளியிலேருந்து. இந்த டைமில் நம்ம மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டு மிளகாய்த்தூளை தாங்க ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு 5 ஸ்பூனுக்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் எங்களோடது. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் வாசம் போகிற வரைக்கும். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. தனியாக தெரியுது பார்த்தீங்களா? இந்த டைமில் நல்லா கலந்துட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதே அளவுக்கு தண்ணி எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
உப்பு பத்தலாட்டியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மீன் போடுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் கலந்து விட்டோம்னா மீனில் வந்து தூள் தூளாக போயிடும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம அங்கே விட்டுருந்தோம் தண்ணி கீழே வரைக்கும் வந்துடுச்சு பாருங்கள். இன்னமும் கொஞ்சம் திக்காச்சுன்னா குழம்பு இன்னும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த கண்டிஷன் போதும் நமக்கு. இப்போ கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் மல்லியும் எடுத்துக்கிட்டோம், கொத்தமல்லி. இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக கொதி விட்டு இந்த டைமுக்கு மீன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கவலை மீன் தாங்க வாங்கினேன். மத்தி மீன் வாங்கலான்னு போனோம். ஆனால் இப்போல்லாம் அது கிடைக்கிறதே ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஏன்னா மெடிசனுக்கு போய்டுதான். அதனால் இந்த மீனும் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. எல்லா மீனையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவும் கலக்கக்கூடாதுங்க, சும்மா லைட்டாக. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா பபுள்ஸ் வரைக்கும் வந்துடுச்சு. நீங்கள் லைட்டாக எடுத்து பார்த்தாலே தெரியும் மீன் வந்துடுச்சு என்னன்ட்டு. வெறுமே எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், எல்லாமே வெந்துடுச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மீன் குழம்புல நம்ம மதியம் வச்சுட்டு சாப்பிட்றத விட நைட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் செம்மையாக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி. சிம்பிளாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.